என்னோட லைஃப்ல எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு லெசன் சொல்றேன். நம்ம டெய்லி நம்ம வந்து நிறைய பேரை சந்திக்கிறோம், நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்கறோம். ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்கறோம்னு வச்சுக்கோமே, யாரா அந்த ஹெல்ப்பை பண்றாங்க. அந்த ஹெல்ப்பை பண்ணாங்கன்னா அந்த ஹெல்ப்பை பண்ணவங்க அதை பத்தி வெளியிலேயே சொல்லக்கூடாது. இப்போ நம்ம யாருக்கா ஹெல்ப் பண்ணோம்னா அதை பத்தி வெளியில் நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் அந்த ஹெல்ப்பை வாங்குறவங்க இருக்காங்கல்ல, அந்த ஹெல்ப்பை வாங்கின நம்மளா இருந்தாலும் சரி, மற்றவங்களா இருந்தாலும் சரி, அதை சொன்னவங்க, அதை செஞ்சவங்க பத்தி உயர்த்தி உலகம் ஃபுல்லா சொல்லணும். நீங்க உலகம் ஃபுல்லா சொல்ற அந்த பெருமை தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு நல்லது செய்யும். உங்களுக்கும் அது பல கோடி மடங்கா திரும்பி வரும். நீங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி கடவுள் உங்களை வைப்பார். இப்போ என்னைக்குமே நன்றி மறக்காம நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை பத்தி இழிவா நினைக்காம, ஏன்னா நிறைய பேர் இதான் சொல்றாங்க, மச்சான் நீ கொடுக்குற யார்ட்டையும் சொல்லிடாதரா, வாங்கும் போது ஹெல்ப் வாங்கும் போது அப்படிதான் சொல்றாங்க. இப்போ வெளில சொல்லிடாத, எனக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கும்டா, சொல்லிடாத அப்படின்னு தான் பேசுறாங்க. ஸோ அதை என்னைக்கு நம்ம உயர்த்தி மற்றவங்க முன்னாடி சொல்றோமோ, என்னைக்கு நம்ம ஈகோவை நம்ம விட்டு கொடுக்குறோமோ, அன்னைக்கு கடவுள் நமக்குள்ள வருவார். என்னைக்கு நான் பெருசாரனோ அன்னைக்கு கடவுள் இருக்க மாட்டாரு, நான் தான் பெருசா இருப்பேன். என்னைக்கு நான் சின்னடனோ அப்ப கடவுள் நமக்குள்ள வந்து நம்மளை பெருசாக்குவார். எனக்கு இது வரல, எனக்கு அது வரல, எனக்கு இது வரல, எனக்கு அது வரல. எத்தனை வருஷம் எது உனக்கு வரும்? உன்னோட பூன் எது, உனக்கு நல்லா எது வருமோ அது உன்னோட பூன். அதுல உன்னை பில்ட் பண்ணு. நம்புடா. முதல்ல நைட்டு தூங்கும் போது மேல பார்த்து பேசு. உன்னோட லைஃபை விஷுவல் பண்ணு. மேகத்துல ரூம்ல இருக்க ரூஃப்லயும் நீ எப்படி அங்க வாழ்க்கையில் நிக்கிற, எங்க நிக்கிற, உனக்கு எத்தனை பேர் கை தட்டுறாங்க, எத்தனை பேர் நீ லீடரா இருக்கு, எத்தனை பேர் நீ பெரிய ஆளா இருக்கு, எவ்வளவு பணம் சம்பாரிச்ச, கோடி கோடியா பணம் சம்பாதிக்கலாம், பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டலாம், பெரிய பெரிய கார் வாங்கலாம். நீ என்ன பண்ணு? காட்சியில பாரு. அன்னாடங்காட்சி கூட மேல பெரிய காட்சியில பாச்சேன்னா அவன் காட்சியே மாறும், சாட்சியே மாறும், அவனோட ரூபமே மாறும் வாழ்க்கையில. யார் நினைச்சு பார்த்தா? இன்னைக்கு இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பெரிய பெரிய பார்ட்டிஸ், பெரிய பெரிய பணக்காரங்களா எப்படி இருந்தாங்க 50 வருஷம், 40 வருஷம், 30 வருஷம், 10 வருஷத்துக்கு முன்னாடி? இன்னைக்கு எப்படி உருவாகுறாங்க? தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை ஒரு பெரிய வார்த்தை, சாதாரண வார்த்தை இல்ல. ஒரு வார்த்தை பலாயிரம் கோடி நூல்களுக்கு சமம், புக்குக்கு சமம். நீ செத்துருவன்னு சொல்லும் போது கூட நான் உயிரோட இருப்பேன்னு சொல்ற நம்பிக்கை. எத்தனை ஏவுகணை நம்மளை தாக்கனாலும் நான் திரும்ப எழுந்து உன்னை அடிச்சானா நீ தாங்க மாட்டேன்னு சொல்ற நம்பிக்கை. இவன் முடிஞ்சிட்டான்டா, இவன் கதையை காலிடான்னு சொல்லும் போது கூட நான் எழுந்து வந்து உன்னை காட்டுறேன்டா நான் யாருன்னு சொல்ற நம்பிக்கை. இந்த எண்டு காடு போடுறதுக்கு எந்த கொம்பனும் இன்னும் பிறக்கலன்னு சொல்ற நம்பிக்கை. இட்ஸ் a power of belief. இங்க இடத்துல சின்ன ஒரு ஓட்டை போட்டு ஓட்டை வச்சு அதை எம்ப்ராய்டரி பண்ணுங்க. எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இங்க ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து அந்த கழுத்துல போய் கட்டுற மாதிரி. கழுத்துல பண்ணா சுருக்கு இருக்க மாதிரி செத்து இல்ல, அந்த மாதிரி இல்ல, பின்னாடி கட்டுற மாதிரி. பின்னாடியா? அப்புறம் வந்து மணி, இங்க வந்து இது ஒரு மணி வைங்க. மணியா? ஆமா. அப்புறம் இங்க புஃப்னு ஒண்ணு இருக்கும்ல, சரவண மீனாட்சி ஸ்டைல்ல இருக்கும், அந்த மாதிரி சாக்லேட் பஃப் வச்சு கொடுங்க. சரி, எல்லாம் வச்சு எனக்கு 200 ரூபாய்க்கு பண்ணி கொடுங்க. சரிக்கா. 1500 ரூபாய். 1500 ரூபாயா? ஆமாக்கா. ஏன்னா 1500 கேக்குறீங்க? சிம்பிள்னா 200 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாம். நீங்க ஓட்ட போடணும், ரவுண்டு போடணும், போர் போடணும், தண்ணி வர வைக்கணும்ங்கறீங்க. இந்த பக்கத்து மணி தொங்கணும், கீழே உபயம் போர்டு வைக்கணும், கண்ணாடி போடணும்ங்கறீங்க. அந்த பக்கத்து என்னன்னா பப்ஸ் வைக்கணும், வெஜ் ரோல் வைக்கணும்ங்கறீங்க. அப்ப இதெல்லாம் பண்ணா காசு ஆகும்லக்கா. நீங்க இந்த டிசைன்ல தச்சு கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த டிசைன்ல உங்களுக்கே தரலாம்னு தருவேன். இல்லக்கா, நான் பண்ணி தரேன். ஆனா அவ்வளவு சீப்பா பண்ண முடியாது. 1400 ரூபாய். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பண்ண முடியும் உங்களால. 300 ரூபாய்க்கு ஜாக்கெட் தைக்கிறீங்க, 200 ரூபாய்க்கு தைக்கிறீங்க. இல்லக்கா, வேலைப்பாடுகள் கேக்குறீங்களா நீங்க?